குழந்தைங்களா, இன்னைக்கு நாம ஒரு டிராயிங் பண்ணலாம். இன்னைக்கு நாம என்ன வரைய போறோம் கீதா மிஸ்? இத நீங்க எல்லாரும் தான் முடிவு பண்ணணும். சரி சொல்லு, உன்னோட ஃபேவரட் அனிமல் இல்ல பேர்ட் என்ன பீக்கும்? மயில். அப்புறம் உனக்கு சம்சம்? நாத்து. நீ சொல்லு ராணி. யானை. நீ சொல்லு பின்னி. சிங்கம். பாருங்க, வேலை ஈஸி ஆயிடுச்சு இல்ல? இன்னைக்கு நீங்க எல்லாரும் இததான் டிரா பண்ணணும். ஆனா கீது மிஸ், எங்க ஃபேவரட் வேற வேற. ஆனா இங்க பேப்பர் ஒண்ணுதான் இருக்கு. சம்சம், இந்த கேள்விக்கு பதில் தேடுறதுக்கு உன்கிட்ட இப்போ 15 நிமிஷம் தான் இருக்கு. வெறும் 15 நிமிஷம் மட்டும்தானா? ஆமா, நான் 15 நிமிஷத்துல திரும்பி வரேன். அதுக்குள்ள டிராயிங் தயாராயிடும்ல? ஆயிடும் மிஸ். இத நாங்க இடது கையில கூட வரைஞ்சிடுவோம் மிஸ். வெறும் 15 நிமிஷத்துல இத நம்ம எப்படி பண்றது? ஏன் இத நீ தான் இடது கையில கூட வரைவியே? ஆனா எனக்கு டிராயிங் வலது கையில தானே பண்ண வரும். சரி, இப்ப நம்ம டிராயிங்ல கவனம் செலுத்தலாமா? வெறும் 15 நிமிஷத்துல நம்ம 4 டிராயிங்க எப்படி வரையறது? ஏன் நாம எல்லாரும் சேர்ந்து ஒரே டிராயிங்க வரைய கூடாது? பின்னி, நீ பாடி வர. ராணி, நீ முகம். பிக்கு, நீ அதோட இறகு. அப்புறம் நான் அதோட காலு. ஆனா இந்த மாதிரி எந்த அனிமல் இருக்கு? ரொம்ப வித்தியாசமா. அப்படின்னா இன்னைக்கு நம்ம டிராயிங் இல்ல, கிச்சடி பண்ண போறோம். இதோ நான் சிங்கத்தோடைய பாடிய வரைஞ்சிட்டேன். நான் யானையோட தலையும் முகத்தையும் வரைஞ்சிட்டேன். அப்புறம் இது வாத்தோட காலு. அப்புறம் இது என் மயிலோட பளபளப்பான அழகான இறகு. குழந்தைங்களா, டிராயிங் வரைஞ்சிட்டீங்களா? ஆமா கீதா மிஸ். ஓ குழந்தைங்களா, இந்த டிராயிங் ரொம்ப அருமையா இருக்கு. உண்மையா இந்த மாதிரி வித்தியாசமான அனிமல்ல நான் மட்டும் இல்ல, இந்த உலகத்துல யாருமே பார்த்திருக்க முடியாது. கீது மிஸ், ஒரு முறை காட்டுல என் மாமாவுக்கு இந்த மாதிரி அனிமல் தான் வழி காட்டுச்சு. பீக்கு டூக்கி, இன்னைக்கு விருந்தாளிங்க வர போறாங்க. நாங்க கொஞ்சம் சாமான் வாங்க போறோம். அது வரைக்கும் நீங்க 2 பேரும் ஹோம்வொர்க் செஞ்சு முடிங்க. அப்புறம் ஹால சுத்தமா வைங்க. நாங்க சீக்கிரமா போயிட்டு சீக்கிரமா வந்துடுறோம். ஓகே. குவாக்.
இப்போ இத கிச்சன்ல வச்சுடு பீக்கு. டோக்கி, என்ன பண்ணி வச்சிருக்க? செவரு முழுக்க நாசம் பண்ணி வச்சிருக்க. ஓஹோ, இப்போ விருந்தாளிகளும் வரப்போறாங்க. டூக்கி, டிராயிங் புக்ல கலர் பண்ணனும், சுவத்துல இல்ல. பாப்பா பியாரி, உங்ககிட்ட தடியான கயிறு இருக்கா? அப்புறம் என் டூல் பாக்ஸ். பீக்கு, சுத்தில கொடு. அப்புறம் பாப்பா பியாரி, கொஞ்சம் ஆணிய கொடுங்க. பாப்பா பியாரி, அந்த கயிறை கொடுங்க. முடிஞ்சது. அருமை மாப்பியாரி, இது பெயிண்டிங்கா ஆயிடுச்சு. சூப்பர் டூக்கி, ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பர். இப்ப ரொம்பவே நல்லா இருக்கு இல்லையாமா? ஆமா பீக்கு. டூக்கி, இன்னைக்கு வரைஞ்சது பரவாயில்ல. ஆனா இனிமே ஏதாவது வரையணும்னு ஆசை இருந்தா இந்த ஃப்ரேம்குள்ளேயே வரைஞ்சுக்கோ. சரி, இன்னையிலிருந்து இந்த பெயிண்டிங் இங்கேயே இருக்கும். ஆமா, டூக்கி அடுத்த முறை இன்னும் ஏதாவது கிறுக்கிற வர. நாங்களும் உங்க பொம்மை ஒர்க் ஷாப்புக்கு வரலாமா? பொம்மை. பீக்கு, டூக்கி, நான் வேலைக்கு போறேன். ஒர்க் ஷாப்போட சுவர்ல பெயிண்ட் பண்ணி ஆகணும். அது குழந்தைங்க விளையாடுற இடம் கிடையாது. நாங்க ரொம்ப நல்ல குழந்தைகளா நடந்துப்போம். சேட்டையே பண்ண மாட்டோம். ஓகே, வாங்க. பீக்கு, டூக்கி, ஆளுக்கு ஒரு சேர் எடுத்துட்டு வந்து உட்காருங்க. அங்கேயே விளையாடுங்க. செல்லுங்களா, பெயிண்டிங் ஆயிடுச்சு. வேண்டாம் டூக்கி, இப்போ ஈரமா இருக்கு, கைய வைக்காத. சரி, நான் இதை எல்லாத்தையும் போய் வச்சிட்டு வரேன். சுவர் நல்லா காயட்டும், சரியா? சரி சரி சரி. வாட்டுகி, இப்ப சுவர் காஞ்சிருக்கும். செக் பண்ணலாமா? என்ன பண்ணிட்ட? வேண்டாம், என் மேல பட்டுடும். அப்படியா? என் மேல பெயிண்ட் அப்பிட்டியா?
பீக்கு, டூக்கி. டூக்கி தான் ஆரம்பிச்சாமா. பீக்கு. உங்க 2 பேரையும் கையும் களவுமா புடிச்சிட்டேன். நான் தான் சொன்னேன்ல, பெயிண்ட் காயட்டோன்னு. சாரிமா, தப்பு பண்ணிட்டோம். நாங்க பெயிண்ட் காஞ்சிருச்சுன்னு நினைச்சோம். ஷாய் ஷாய். ப்ராமிஸ், மறுபடியும் இந்த மாதிரி பண்ணக்கூடாது. ப்ராமிஸ். சரி, இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணலாம். பீக்கு, அந்த பச்சை கலர் பிரஷையும் பெயிண்டையும் எடுத்துட்டு வா. நீ தடுக்கி விழுந்த பெயிண்ட் சுவர், அத பூவால நான் செஞ்ச கவர். சுவத்துக்கு பெயிண்டிங் பண்ண எல்லாரும் தயாரா இருக்கீங்களா? அப்புறம் நானும். ஹீரா, நீயா? ஆமாங்க, நான் தான். தாத்தா பாட்டி பெயிண்டிங் பண்ண உங்களுக்கு உதவி செய்ய என்ன அனுப்புனாங்க. நாங்களும் ஹீரோ அண்ணனோட பெயிண்டிங் பண்ணுவோம். சரி பீக்கு, ஹீரா அண்ணன் வந்ததும் டீம் மாறிடுச்சா? பாருங்க, நாங்க உங்க 2 பேருக்கு முன்னாடியே பெயிண்டிங் பண்ணி முடிச்சிருவோம். அப்படியா? சரி வாங்க, இந்த கேமே விளையாடலாம். ஆனா ஞாபகம் இருக்கட்டும், பெயிண்ட் சிந்தக்கூடாது. நிச்சயம் சிந்தாது. நான் இருக்கேன்ல. நீங்க சுவற்றோட இன்னொரு பக்கத்தை பண்ணுங்க, நாங்க இந்த பக்கத்துக்கு பண்றோம். ஓகே. இப்ப நீங்க 2 பேரும் என்ன மட்டுமே பாத்துக்கிட்டு இருப்பீங்களா, இல்ல கீழ்பக்கத்தை பெயிண்ட் பண்ண போறீங்களா? எங்க சுவரை பாதிக்கு மேல பெயிண்ட் பண்ணி முடிச்சாச்சு. பீக்கு டூக்கி என் கூட இருக்கும்போது கவலைப்பட என்ன இருக்க போகுது? நாம தான் ஜெயிக்க போறோம். உப்பா. டூக்கி, பெயிண்ட் சுவத்துக்கு தான் பண்ணனும், எனக்கு இல்ல. இங்க என்ன பண்ணி வச்சிருக்க டூக்கி? அம்மா பெயிண்ட் கீழ சிந்த கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. அட சூப்பர் டுக்கி, நீ எவ்வளவு நல்லா நேரா பெயிண்ட் பண்ணிருக்கியே. ஆனா இன்னும் கொஞ்சம் கவனமா பண்ணு, ரொம்ப கவனமா இருக்கணும். டூக்கி, நீ எல்லாத்தையும் வீணாக்கிட்ட.
என்ன குட்டீஸ் டீம், எது வரைக்கும் வந்திருக்கீங்க? எங்க சுவர் இன்னும் 5 நிமிஷத்துல ரெடியாக போகுது. எங்க கேம நாங்க தான் ஜெயிக்க போறோம். ஆ, அ, ஆ. இப்ப நம்ம கிட்ட 5 நிமிஷம் தான் பாக்கி இருக்கு. அப்புறம் 5 பிரஷும். ஒன்னு பீக்கு கிட்ட, ஒன்னு டூக்கி கிட்ட. இன்னும் 3 என்கிட்ட. சரி வாங்க, ஜெயிக்க வேண்டாமா? ஓஹோ, பசங்க அடிச்சாங்களா? இல்ல இல்ல, முழுக்க முடிச்சிட்டாங்க. ஒத்துக்கிறீங்களா?